ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ தொடர்ச்சி தான் இது. போன வீடியோ அம்பர்லா கட்டிங் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது அம்பர்லா கட்டிங் எப்படி தைக்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் எனக்கு கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாம் தையல் விட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மெரூன் கலரில் ஒரு பழைய புடவை கொடுத்துருந்தாங்க. அதை அம்பர்லா கட்டிங் தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க அளவும் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவு வச்சு தான் நான் இப்போ கட் பண்ணி தைச்சிட்ருக்கேன். இப்போ எல்லாம் லைனிங் எல்லாம் தையல் விட்டாச்சு. விட்டுட்டு எல்லாம் சுற்றிலும் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணியும் எடுத்தாச்சு. இப்போ கழுத்து பீஸ் வச்சுக்கலாம். கழுத்து பீஸு முன் கழுத்தும் பின் கழுத்தும் ஒன்றும் டிசைனெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கழுத்தை அப்படியே ஃபினிஷ் பண்ணுறது தான். இப்போ 1.5 இன்ச்சு பீஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கிராஸாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக வரும். அது லென்த்தாக கட் பண்ணி தைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம 2 கழுத்துக்கும் வச்சுக்கலாம். இப்போது முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் இந்த மாதிரி முதல்ல ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தைச்சிக்குங்க. தைச்சிட்டு அப்புறமே திருப்பி மடிச்சியும் ஒரு தடவை நீங்கள் தைச்சிட்டு மறுபடியும் மடித்து தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா புடவை துணியாக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் இது அங்கங்கே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் திருப்பறத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் அப்படியே லைனிங்கும் மெயின் பீஸும் வச்சு திருப்பி கட் பண்ணி தைச்சி கொடுப்பாங்க. அது கழுத்துக்கு இந்த மாதிரி பீஸ் கொடுக்கலன்னா கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி கழுத்துக்கு ஒரு பீஸ் கொடுத்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ ரெண்டுமே பாருங்கள் தையல் விட்டாச்சு. இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2-3 தையல் விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ரப் தையல் கொடுத்து தைச்சிக்குங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இது லாங் கவுனு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது இப்போ ஒரு சில்க் காட்டன் சாரீ மாதிரி வெயிட்டாகவும் இருக்கும். இந்த அம்பர்லா கட்டிங் பொறுத்த வரைக்கும் சேலையில் தைக்கிறது பெருசு இல்லை. அது ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால அவ்வளோ துணியும் லைனிங் துணியும் மெயின் துணியும் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மீட்ரு துணியை நம்ம பிடிச்சி தைக்கணும் ஒட்டுக்கா. அது ரொம்பவே வேலை வாங்கும். இப்போ கை பீஸு நம்ம பார்ட்ரு வரதுனால கை பீஸு நூல் மாற்றிட்டு பச்சை கலர் கொடுத்து அதுக்கும் தையல் விட்டுட்டேன். ஏன்னா அந்தந்த கலருக்கு மாற்றணும். இப்போ கை துணி நடு சென்டரில் நான் ஒரு நாச் பண்ணியிருக்கேன். ஷோல்டரில் அப்போ வச்சு அப்படியே வச்சு நடு சென்டர்லேருந்து தைக்கும்போது உங்களுக்கு கை ஏற்ற இறக்கம் வராது. நீங்கள் ஓரத்துலேருந்து தைச்சிட்டு போனீங்கன்னா நல்லா ஒரு ட்ரைனிங் இருக்கவங்க அப்படி கூட தைச்சிட்டு போவாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மெத்தடில் தான் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் ஒரு பக்கம் கை அதிகமாக வராது, இன்னொரு பக்கமும் அதிகமாக வராது. அப்படியே வந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கை நேராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தே தைச்சிக்கிட்டு போனீங்கன்னா அது ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கை கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நடு சென்டரில் வச்சு கட் பண்ணி தைக்கிறது. இப்போ 2 கையும் வச்சு தைச்சாச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். ஒன்றுக்கு டபுள் தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். கையும் எல்போ இது ஃபுல் கை லென்த்து. இது கையும் லென்த்து கவுனும் லென்த்தாக இருக்கிறனால கொஞ்சம் தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி தைக்கணும். இப்போ சைடில் ஜாயிண்ட் கொடுக்க வேண்டி வரும். எப்படி எந்த துணியாக இருந்தாலும் அம்பர்லா தைக்கும்போது அந்த சைடு ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் நான் இப்போ காட்டியிருக்கேன். இப்போ அது 4 பீஸுக்கும் வரும். 4 பீஸுக்கும் இந்த ஓரத்தில் ஜாயிண்ட் வரும். அதை இப்படி வச்சு தைச்சி ஒரு படிமான தையலும் போட்டுக்கணும். நீங்கள் படிமான தையலும் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். தையல் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் இருக்கிறதெல்லாம் சரிசமமாக ஃபுல் லென்த் எவ்வளவோ அதே அளவு வச்சு மார்க் பண்ணால் இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணிக்கிட்டால் சர்க்கிள் கரெக்டாக வரும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா துணி இதெல்லாம். இப்போ அந்த 2 இன்ச்சு தான் தேவைப்பட்டுச்சு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ லைனிங் அட்டாச் பண்ணலாம். லைனிங் பார்த்திங்கன்னா அகலம் கம்மியாக தான் இருக்கும். அம்பர்லா அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். இடுப்புக்கிட்ட மட்டும்தான் 2 பீஸு ஒட்டுக்காக வச்சு தைக்க முடியும். போக போக 2 பீஸு ஜாயிண்ட் ஆகாது. அது தனித்தனியாக தான் தைக்கணும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் இருக்குது. அது நீங்கள் கரெக்டாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்படி தான் தைக்கணும். ஏன்னா லைனிங் லென்த்து 2 மீட்டர் தான். அம்பர்லா ஒரு புடவையே வச்சு கட் பண்ணுறோம். அதனால் அந்த அம்பர்லா கட்டிங் அளவுக்கு லைனிங் எடுக்க முடியாது. இது 2 மீட்டர் லைனிங் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 3 மீட்ரு.
பாடிக்கு ஒரு பீஸ் 1 மீட்ரு போயிடும். கீழே பாட்டத்துக்கு வந்து 2 மீட்ரு தேவைப்படும். இப்போ அதை தான் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி தைக்கிறதுன்ட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் நீங்கள் தைச்சிக்கணும். அந்த இடுப்பில் பார்த்தீங்கன்னா 4 துணி இருக்கும். லைனிங் 2 துணி, இடுப்பு அந்த மெயின் துணி 2 இருக்கும். அந்த இடுப்போடு நீங்கள் நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு அந்த உள் பீஸுன்னா மேல் பீஸ் வருது இல்லைங்களா, நம்ம மெயின் பீஸ் துணியை தான் இப்போ முதல்ல வந்து 2 துணி மட்டும் தனியாக எடுத்து தைச்சிக்கணும். பாருங்கள் காட்டியிருக்கேன் நான் இந்த மாதிரி. இது வந்து இது வந்து அடுத்ததில் வரும். இப்போ கீழே வந்து பார்ட்ரு வந்து தைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது பார்ட்ரு வந்து நம்ம வைக்கல. அந்த பார்டர்லாம் தனியாக கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அம்பர்லா தைக்கிறோம். அதனால் இப்போ வந்து பார்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு இந்த டிசைன்லேருந்து அந்த பார்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு தைக்கிறதுக்கு போயிடும். கலர் கரெக்டாக வரும். அந்த கிரீனும் கோல்டும் மட்டும் இருக்கிற மாதிரி எவ்வளோ கரெக்டாக பாருங்கள் தைச்சிருக்கிறேன். அந்த கோல்டு கலர் தெரிகிற மாதிரி அந்த கலரு வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தைச்சி முடிச்சாச்சு, அழகாக இருக்குது. இது இன்னொரு பக்கமும் நம்ம பார்ட்ரு வச்சு அந்த சேலையில் இருக்கிற ஃபுல் பார்டரும் இதுக்கு சரியாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அம்பர்லா கட்டிங் பெருசாக வர்றதுனால நமக்கு அந்த பார்ட்ரு வச்சு தைக்கும்போது கரெக்டாக போயிடும். இப்போ படிமான தையலும் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அளவு எவ்வளவோ அதிலிருந்து இடுப்பு வரைக்கும், ஆம்போல் இடுப்பு வரைக்கும் நீங்கள் அதில் கொடுத்துருக்குற அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு தையல் விட்டு இடுப்பு வரைக்கும் வந்து தையல் வந்து நிறுத்திக்கணும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்ன அதே இதுதான். ஏன்னா நம்ம இது எந்த பீஸு எப்போ வருதுன்னு தெரியல. அந்தளவுக்கு பெரிய பீஸாக இருக்கிறனால இது ப்ளவுஸுன்னா நமக்கு ஈஸி. இப்போ இடுப்பு அளந்து பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள் அந்த ஜாயிண்டு வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நிறுத்திக்கணும். இப்போ 4 பீஸ் இருக்குது. இந்த 4 பீஸ் வந்து என்ன பண்ணணுன்னா 2 பீஸ் தள்ளி விட்டுறணும். லைனிங் வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு உள் பீஸு வந்து நல்ல பீஸு, அதாவது நமக்கு மெயின் பீஸ் வந்து இருக்கும். அது 2ம் வந்து லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் தைச்சிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அந்த 2 பீஸை மட்டும் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் தைச்சிக்கணும். தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் சைடு ஜாயின் பண்ணும்போது லைனிங்கோடு ஜாயின் பண்ணும்போது சரியாக வரும். ஏன்னா இந்த ஃபுல் லென்த்தும் வந்து உங்களுக்கு லைனிங் வந்து ஜாயிண்ட் வராது. இது அகலம் ஜாஸ்தி, அது அகலம் கம்மி. அதனால தான் நம்ம வந்து இப்படி தைக்கிறோம். இப்போ அளவு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து லைனிங் துணி இந்த பீஸு உள்ளே தள்ளிட்டு இந்த லைனிங் பீஸை மட்டும் வெளியே இழுத்து அதுக்கு தையல் போடணும். இடுப்பு வரைக்கும் 4 பீஸ் ஒட்டுக்கா வரும். இடுப்புக்கு மேலே போட்டுச்சின்னா நமக்கு அந்த அம்பர்லா கட்டிங்கிறதுனால நம்ம லைனிங் மட்டும் வெளியே எடுத்து தைக்கிறோம். இப்போ உத்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த 2 பீஸை நான் உள்ளே தள்ளிட்டேன். இப்போது லைனிங் மட்டும்தான் தையல் போகும். இது வந்து விரித்து பார்க்கும்போது உள்ளே வந்து லைனிங் துணி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அம்பர்லா வந்து நல்லா விரிஞ்சிருக்கும். இப்படி தான் தைக்கணும். இப்போ அது போலவே நம்ம லைனிங் தனியாகவும் உள் பீஸ் தனியாகவும் ஸ்ட்ரைட்டாக தையல் விட்டுக்கிட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா தையல் 1க்கு 2 தையல் விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போலாம் தையலெல்லாம் விட்டாச்சு. இப்போ வந்து பின்னாடி நாட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க, பெரிய நாட்டு. அதில் ஒரு 10 டாசில் வரும். அதுக்காக வந்து நான் ஒரு 25 இன்ச்சு லென்த்துக்கு 1.5 இன்ச்சு பீஸ் கட் பண்ணி ஒரு கைடு அளவுக்கு வந்து தைச்சிட்டு இப்போ ஒரு கம்பி விட்டு நீங்கள் திருப்புனீங்கன்னா உங்களுக்கு திருப்புறத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அது போல் தான் நான் வந்து திருப்பிகிட்ருக்கேன். நல்லா வந்து தள்ளி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்புறம் கையில் எடுத்துகிட்டு விரித்து விட்டுக்குங்க இது போல். இப்போ வந்து 4க்கு 4 இன்ச்சு வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். பார்ட்ரெல்லாம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அந்த பார்ட்ரெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து 4க்கு 4 இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு 10 பீஸு கட் பண்ணி நாம் அடுக்கடுக்காக வந்து டாசில் வந்து வைக்க போகிறோம். அப்படி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம டிசைன் எப்படி வருதுன்னு நாம் தான் தெரியும். இந்த பக்கம் வச்சா வெறும் பிளேன் மட்டும் தெரியும். அந்த பக்கம் மடித்து தைக்கும்போது 3 கலர் தெரிகிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து நான் பார்த்து வச்சேன். இது போல் நாம் 1.5 இன்ச்சு இடைவேளையில் விட்டு நாம் ஒவ்வொரு இதாக வச்சு மேல் நோக்கின மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து தைச்சிட்டு திருப்பும்போது அந்த வந்து பெல் மாதிரி கீழே வரும். நாம் வச்சு தைக்கும்போது கீழே பார்த்து தைச்சிடக்கூடாது. கரெக்டாக 1.5 இன்ச்சு உங்களுக்கு கேப்புக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து டாசில் வந்து கரெக்டாக நிற்கும். சும்மா ஃபஸ்ட்டு ஓட்டு தையல் போட்டு நீங்கள் தைச்சி பார்த்துருங்க. சரி வரலனா பிரித்து கூட நீங்கள் தைக்கலாம். இது போல் பாருங்கள் 10 பீஸும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போது அழகான டாசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பின்கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்கழுத்து வந்து 1.5 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சு இறக்கி
நாம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே தான் இந்த நாட்டு வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக இருக்கும். ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சு இறக்கி வச்சா அந்த மாதிரி ரப் தையல் போட்டுக்கணும். நாட்டு வச்சு நல்லா ரப் தையல் போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக நின்றுக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான். இது இந்த அம்பர்லா கட்டிங் தைச்சி முடித்தாச்சு. ஃபினிஷிங் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இப்போல்லாம் இந்த பழைய புடவையில் தான் கட் பண்ணி அம்பர்லா தைக்கிறது ரொம்ப பேஷன். நம்ம கட்டாத அந்த பழைய புடவையெல்லாம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கவுன் தைச்சி போட்டுறாங்க. நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இந்த மாதிரி பார்டர் இருக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அவ்வளோதான். இந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக தைச்சி முடிச்சாச்சு. ஒரு அம்பர்லா கட்டிங் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது தைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. ஏன்னா அம்பர்லா கட்டிங் எடுத்து வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தது இந்த வீடியோன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.